மூணார் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் 1924 ஜூலை 15ஆம் தேதி இயற்கை பேரழிவை சந்தித்தது. அப்பொழுதிருந்த ரயில்வே, ரோப்வே போன்ற சேவைகளை இதுவரை மீண்டெடுக்க முடியாத நிகழ்வாகவே உள்ளது. மூணாரை குறித்துள்ள ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு. மூணார் முற்றிலுமாக காட்டுப்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளவை. இதனால் தான் மாநிலத்தில் பிற பகுதிகளை விட மூணாரில் மழை அதிக அளவு பெய்யும். ஆண்டுதோறும் தென்மேற்கு பருவமழை ஜூனில் ஆரம்பித்து செப்டம்பர் வரை அது தொடரும். அதிக மழை பெய்யும் நேரங்களில் இங்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்ற போதும் 1924 ஏற்பட்ட பேரழிவு இந்தியாவில் முதல் மோனோ ரயில் என்று குறிப்பிடப்பட்டுள்ள ரயில்வே, பாலங்கள், தொழிற்சாலைகள், நகர்கள் உட்பட பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்கவைகள் மூணாரில் அளித்தன. பருவமழை சராசரி 400 முதல் 450 சென்டிமீட்டர் வரை பெய்யும். ஆனால் 1924 ஜூலையில் மட்டும் 591.3 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக கணக்கிடப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி ஆரம்பித்த சாரல் மழை வலுவடைந்து 3 வாரங்கள் கொட்டி தீர்த்தன. இரவு பகல் என்று இடைவிடாமல் பெய்த கனமழையில் மூணாரின் பல்வேறு எஸ்டேட் பகுதிகளுக்கு செல்லும் சாலைகள் இடிந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இடைவிடாமல் பெய்த கனமழையில் பல எஸ்டேட் பகுதிகளும் நிலச்சரிவு ஏற்பட்டு தொழிலாளர்கள் வசிக்கும் லைன்ஸ் வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன. இதில் 110 தொழிலாளர்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. சரியான தகவல் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. காற்றிலும் மழையிலும் மூணார் அருகே மாட்டுப்பட்டி மற்றும் பெரியவாறு போன்ற பகுதிகளில் மலைகளுக்கு இடையே மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள், கற்கள் ஆகியவை சிக்கி திடீரென்று தடுப்பணைகள் உருவாகியது. அது உடைந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கத்தில் மூணார் நகர் தண்ணீரில் முழுவதுமாக மூழ்கி அழிந்து போனது. தற்பொழுதுள்ள ஹெட்வர்ஸ் அணைக்கு அருகே உள்ள பெரிய மலைக்குன்று இடிந்து விழுந்தது. இதனால் மூணார் பாகத்திலிருந்து வரும் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் போனதே மூணார் நகரம் தண்ணீரில் மூழ்கிய காரணம் என்று முன்னோர்கள் தெரிவித்தனர். அதுபோன்று குண்டலை பகுதியில் தடுப்பணைகள் உருவாகி அவைகள் உடைந்து பெரும் சேதங்கள் ஏற்பட்டது. தேயிலை தோட்ட நிர்வாகித்த ஆங்கிலேயர்கள் சரக்குகளை கையாள பயன்படுத்தி மூணார் டாப் ஸ்டேஷனுக்கு இடையே இயக்கப்பட்ட குண்டலைவாளி ரயில் பாதை, ரயில்வே ஸ்டேஷன் ஆகியவை இருந்த இடம் தெரியாத அளவில் முற்றிலும் சேதமடைந்தன. பல தேயிலை தொழிற்சாலைகள், குடியிருப்புகள், கட்டிடங்கள், தொலைத்தொடர்பு வசதிகள் மிக்கமாக சேதமடைந்தன. மாங்குளம் பகுதியில் கரிந்தருவி மலை இடிந்து எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவாவிலிருந்து மூணார் ரோடு முற்றிலுமாக சேதமடைந்து துண்டிக்கப்பட்டது. அதன் பிறகு 1931 மூணாரிலிருந்து நேரிமங்கலம் வழியாக புதிய ரோடு அமைக்கப்பட்டது. அதேபோல் பேரழிவுக்கு பின்புதான் மூணாரிலிருந்து கேப் ரோடு வழியாக கோடிப்பட்டிற்கும் சாலை அமைக்கப்பட்டது. மலையில் சேதமடைந்த ரயில் தண்டவாளங்களை ஆங்கிலேயர்கள் மிக்கமங்களாக பயன்படுத்தினர். அவைகள் மூணாரில் சுற்றுப்புற பகுதியில் உள்ள எஸ்டேட் பகுதியில் தற்பொழுது சாட்சிகளாக உள்ளன. மலையாள மாதம் கொல்ல வருடம் 1099 தான் இந்த பேரழிவு நடந்துள்ளதா இதை 99 பிரளயம் என்று கூறுகின்றனர். அந்த துயர சம்பவம் அரங்கேறி 100 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன.
எஸ். செல்வராஜ், நியூஸ் பீரோ, அடிமாலி.